ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, பாப்பாவுக்கு காலைல கேரட் சாதமும் அப்பளமும் கட்டின ரெசிபி ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க. இப்போ சொரக்காய் கூட்டும் பண்ண போகிறோம். அது தேவையான பொருள் பார்த்துடலாம். இதில் பாதி சொரக்காய் எடுக்க போகிறேன். அதுக்கப்புறம் தக்காளி 2, பூண்டு இவ்வளோ பெரிய பூண்டு எடுக்க போகிறேன். ஒரு பூண்டு ஃபுல்லாகவே போட்டுப்பேன். அப்புறம் சிறுபருப்பு ஒரு 50 கிராமு. வறுவல் செய்ய போகிறேன். இதை வச்சு இது தொட்டுக்கிறது வறுவல் செஞ்சால் நல்லாயிருக்கும். கூட்டில் 2 பச்சை மிளகாவும் 2 தக்காளி ஒரு 10 சின்ன வெங்காயம் போட்டால் தான் நல்லாயிருக்கும். இதெல்லாமே அரிஞ்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வறுக்க போகிறேன். வாங்க இதெல்லாம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த அளவுக்கு பாதியை தோலை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கலாம். பூண்டு வெங்காயம் உரிச்சாச்சு. சிறுபருப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் நம்ம அரிஞ்சு வச்சுருக்க பூண்டு வெங்காயம், அப்புறம் சுரைக்காய், ஒரு டீஸ்பூன் உப்பு, மஞ்சத்தூள், இப்போ தக்காளி ஒரு தக்காளி தான் எடுத்திருக்கேன். 2 தக்காளி காமிச்சா நான் 1 தான் எடுத்திருக்கேன். தட்டை போட்டு மூடிக்கலாம். குக்கர் மூடியை போட்டு மூடியாச்சு. இப்போது விசில் வரட்டும். அதுக்குள்ளே நம்ம இந்த கருணக்கிழங்கு அரிஞ்சு எடுத்துக்கலாம். இந்த பக்கம் கருணக்கிழங்கு வேக போட்டாச்சு. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். கருணக்கிழங்கு வெந்துருச்சு. இப்போ வெந்துருச்சான்னு எப்படி பார்க்குறது பார்க்கலாம். இல்லைனா ஒரு கத்தியில் குத்தி பார்த்தோன்னா தெரிஞ்சிடும். நான் ஒரே ஆள் கேமரா பிடிச்சிட்ருக்கனால கஷ்டமாக இருக்குது. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இந்த பக்கமும் விசில் வந்துருச்சு. ஆஃப் பண்ணிடலாம். இஞ்சி பூண்டு டீஸ்பூன் 1 ஸ்பூனு, மிளகாத்தூள் சாம்பார் பொடி மிளகாத்தூள் ஒரு 1 உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம வேக வச்சு எடுத்த கருணக்கிழங்கை சேர்த்துக்கலாம். நம்ம வீடியோ பிடிச்சிருக்கா, இல்லை வேறு மாதிரி என்ன மாதிரி வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி சின்ன சின்ன யூடியூபர்ஸுக்கு நீங்கள் தான் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும். இல்லை உங்கள் சேனலில் இது பிடிக்கல, கிளியராக இல்லை, வேறு மாதிரி கண்டென்ட் போடுங்க அப்படின்னு சொல்லுங்கள். என்னால் என்ன முடியுதோ நான் கண்டிப்பாக செய்கிறேன். ஏன்னா அந்த பசங்களால் முடியல, பசங்களை வச்சு ரொம்ப வீடியோ எடுக்க முடியல. இருந்தாலும் வேறு எதனா சுவாமியை பற்றி வேணும் அப்படின்னா நான் அடுத்தடுத்த வீடியோ போடுறேன். என்னுடைய அதிசயங்கள் சொல்லிட்டு முருகரை பற்றி நான் போட்டிருக்கேன். அது உங்களுக்கும் வேறு யாருன்னா முருகரை பற்றி எனக்கு நடத்தியிருக்காரு, வேறு யாரும் என்னுடைய நான் சொல்கிறத காது கொடுத்து கேட்க மாட்டாங்க, உங்கள் சேனலில் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அதை பற்றி வீடியோவாக போடுறேன். உங்களுடைய பேர், முகவரி, அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன நடந்தது சொல்லிட்டு எனக்கு இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். அதில் ஃபாலோ பண்ணிவிடுங்க, மெசேஜ் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது வறுக்க போயிடலாம். நம்மளுக்கு வேக வச்சாச்சு சொரக்காவை. பால் கொடுக்குறவங்க சொரக்காய் டெய்லியும் கூட எடுத்துக்கலாம். சீதெல்லாம் நினைக்காதீங்க. பட் ஆனால் நம்மளுக்கு நான்வெஜ் பார்த்தா வெஜ்ஜிலுமே சத்து அதிகமாக தான் இருக்குது. இப்போது இதை நல்லா மசித்து எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே கருணக்கிழங்கு போட்டுடலாம்.
நம்ம கிச்சனில் வந்து வேலை செஞ்சோன்னா டக்கு டக்குன்னு முடிச்சுட்டு போயிடணும். சும்மா இங்கேயே நின்றுட்டுருக்கூடாது. அதை நிற்கிற நேரத்தில் சாமானும் சேர்த்து கழுவிடணும். ஏன்னா நம்ம அதுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. எப்போவுமே வீட்டில் வந்து கிச்சன் மேடை வந்து நீட்டாக தான் இருக்கணும். ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு நம்ம சுத்தமாக வச்சுக்கிறோமோ அப்போ தான் நம்ம எப்படி குடும்பத்தை நடத்துகிறோம் அப்படின்றது தெரியும் சொல்லுவாங்க. பட் ஆனால் என் ஹஸ்பண்ட் என்கிட்ட காசை கொடுத்து நீ குடும்பத்தை நடத்துன்னு சொல்லலை. பட் ஆனால் எனக்கு பிடிச்சிருக்கு, நான் க்ளீனாக வச்சுருக்கேன். உங்களுக்கு யாரெல்லாம் வந்து க்ளீனாக வச்சுக்க பிடிச்சிருக்கோம் வச்சுக்கோங்க. இல்லை எனக்கு டைம் இல்லை, நான் நிறையா ஒர்க் பண்ணுறேன்னொன்னு ஒன்றும் தப்பு இல்லை. நம்மளுடைய விருப்பம் எப்படியோ அதே மாதிரி நம்ம இருந்துக்கலாம். இல்லை க்ளீனாக வச்சோன்னா சமைக்கிறதுக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட் நல்லா பிரிஸ்காக இருக்கும் நம்மளுக்கு. அது ஒன்றுத்துக்கு தான். சரி, இப்போது இது 2வது திருப்பி இப்போ ஃபஸ்ட் டைம் போட்டோமா ஒரு தடவை போட்டாச்சு. 2வது திருப்பி போடும்போது பார்க்கலாம். அதுக்குள்ளே நம்ம போய் சொரக்காவை மசிச்சு எடுத்துக்கலாம். திருப்பி போட்டுக்கலாம். இப்போது சொரக்காய் கூட்டு தாளிக்கிறது தேவையான பார்த்துக்கலாம். எண்ணெய் ஊற்றியாச்சு. அது கூட கொஞ்சமாக கடுகு காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை இருந்தால் போட்டுக்கோங்க. இப்போ கருவேப்பிலை இல்லை. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது இதை கிண்டி விட்டு நல்லா கொதித்த பிறகு ஆஃப் பண்ணிடலாம். இந்த 4 எண்ணெய் தான் இருக்குது. இது வரைக்கும் கழுவி எடுத்துக்கலாம். கருணக்கிழங்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போது லஞ்சு சாப்பிட போகிறோம். ஒயிட் ரைஸ் வச்சாச்சு. கருணக்கிழங்கு, அப்புறம் சொரக்காய் கூட்டு. கருணக்கிழங்கு, சொரக்காய் கூட்டு, ஒயிட் ரைஸ், காலைல வச்ச கொஞ்சமாக அப்பளம். இன்றைக்கி லன்ச் ரெசிபி தான். உங்கள் வீட்டில் என்ன ரெசிபின்னு கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.